ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ காம்போசிஷன் கொடுத்து நியூ காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் நேமுக்கு ரெண்டர் கொடுக்க, உங்களுக்கு பிடிச்ச வித் நைட் செட் பண்ணி ஃப்ரேம் ரேட் நான் 30 கொடுக்க, டியூரேஷன் 10 செகண்ட், பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஓகே, இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் T கொடுத்து டைப் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் இதில் ஃபொண்ட் ஒன்று சூஸ் பண்ணி அதில் ஃபொண்ட்டில் போய் ஸ்பேஸ் ரேஞ்சு ஃபொண்ட் கலர் நான் ஒயிட் கொடுக்க, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு நியோன் டைப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்லிக்கு ஆங்கர் பாயிண்ட்டை சென்டர் வரத்துக்கு நான் கண்ட்ரோல் ஆல்ட் ஹோம் கொடுக்க, மாறி சென்டராவது கண்ட்ரோல் ஹோம் கொடுக்க. இப்போ பிளேயர் 0 செகண்டில் வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் ரேண்டம் ஃபேட் அப்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ரேண்டம் ஃபேட் அப்பை டபுள் கிளிக் பண்ணி எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி கீபோர்டில் U கொடுத்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் செகண்டில் வச்சுட்டு பிளேயர்கிட்ட இது ஷிஃப்டோடு இப்படி நகர்த்தி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 செகண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 2 கீ ஃப்ரேம் ஹைலைட் பண்ணி ஈஸ் அவுட் கொடுத்துக்கொள்வேன். அதுக்கப்புறம் 6 செகண்டில் மட்டும் வச்சுட்டு பிளேயர்ட இங்கே கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்வேன். அப்புறம் மறுபடியும் 7 செகண்டில் இங்கே 0. நான் இதை கண்ட்ரோலோட கிளிக் பண்ணி நார்மல் கீ ஃப்ரேமாக மாற்றிட்டு ரைட் கிளிக் ஈஸ் இன். இது டெக்ஸ்ட்டு ஃபேடாகி ஒன்றாகுது, அது எங்களுக்கு தேவையில்லை. அதை இல்லாமல் இந்த ரேஞ்ச் செலக்டர் ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இது லெஃப்ட் ஹேண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்மூத்னஸ் 0 கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் யூ கொடுத்து கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கும்போது கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் C கொடுத்து ரீகம்போஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் இன்டு த நியூ கம்போசிஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நேமுக்கு நான் டெக்ஸ்ட் காம். ஓகே, இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வைத்து வேகாஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்தா ஒரு வித்தியாசம் வழங்காது. அதுக்கு இந்த பிளெண்ட் மோட்லிக்கு ஓவரை டிரான்ஸ்பேரண்ட் கொடுக்கணும். இதில் நிறைய லைன்ஸ் ஈக்கி அதை எப்படி கம்மி பண்ணா இந்த செக்மெண்ட்ஸில் 32 ஈக்கி அதை 1 கொடுத்துக்கோங்க. இந்த லென்த் 1 ஈக்கி அது 0.6 கொடுத்துக்கோங்க. இதில் ரேண்டம் ஃபேஸ் அன்னைக்கு அதை டிக்கு கொடுத்துக்கொண்டு இந்த ரொட்டேஷன் 27. இது இன்னும் க்ளோவாக விளங்கிறதுக்கு நான் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வைத்து க்ளோன்னு சர்ச் பண்ணிக்கொள்வேன். இதில் ஸ்டைலைஸ் கேட்டகரிக்கு உள்ளிக்க க்ளோவை டபுள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வீட கலர் டெப்த் கொஞ்சம் கம்மியாகி அதை அதிகப்படுத்திலும் இந்த ப்ராஜெக்ட் பேனலிக்கு இந்த 8 பிபிசியை ஆல்ட் கீயோட 2 டைப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 16, 32. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் டெப்த் ஒன்று. இந்த ரேடியஸ் 50, க்ளோ இன்டென்சிட்டி 1, க்ளோ ரேடியஸ் 50. இப்போ நான் இதை கலரை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த வேகாஸ் எஃபெக்ட் ஒன்று போட்டு அதில் கலரை நீக்கும். இந்த கலருக்கு நான் க்ரீன் கலர் ஒன்று கொடுக்க. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் காம்ப் லேயரை செலக்ட் பண்ணி கீபோர்டில் என்டர் கொடுத்து இதை ரீநேம் பண்ணு க்ரீன் அண்டு. இதை கண்ட்ரோல் D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி
மறுபடியும் கீபோர்டில் என்டர் கொடுத்து இதை ரீநேம் பண்ண yellow. இப்போ நான் இதை கலரை சேஞ்ச் பண்ண yellowக்கு. இப்போ எங்களுக்கு அந்த க்ரீன் விளங்குது இல்லை, அதுக்கு இந்த ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணணும். இந்த ரொட்டேஷனில் 190 கொடுத்தா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லேயர் ரெண்டையும் ஹைலைட் பண்ணி கீபோர்டில் Ctrl+Shift+C கொடுத்து ப்ரீகாம் பண்ணிக்கோங்க. இது மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காம்ப் நேம் நியான் டெக்ஸ்ட் காம்ப் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேனலில் எம்டி ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Y கொடுத்து சாலிட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் ஃப்ளோர் மேப்புன்னு கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் பிளாக், அதை 10 ஹைட்டில் வச்சுட்டு ஓகே. இப்போ FXMBZல வைத்து ஃப்ராக்டல் நாய்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த நாய்ஸ் அண்ட் கிரெயின் கேட்டகரிக்குள்ளிக்கு ஃப்ராக்டல் நாய்ஸை டபுள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பிரைட்னஸ் 30 கொடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் 450. இப்போ இதை Ctrl+Shift+C கொடுத்து ப்ரீகாம் பண்ணிக்கோங்க. இதில் மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளோர் மேப்புன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இது போக தேவையில்லை. இப்போ இந்த நியான் டெக்ஸ்ட் காம்பை செலக்ட் பண்ணி Ctrl+D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க நியான் டெக்ஸ்ட் காம்ப் ரிஃப்ளெக்ஷன். இதில் டாகுல் ஸ்விட்சை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை 3Dயாக மாற்றிக்கோங்க. இப்போ இது கீபோர்டில் 6 கொடுத்து ரொட்டேஷன் எடுத்து இந்த எக்ஸ் ரொட்டேஷன் 90 சென்டிகிரேட் கொடுத்துக்கோங்க. இதில் இந்த ZNDக்கு அதை இப்படி பள்ளத்தில் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் 95 மட்டும் கொடுக்க கொஞ்சம் டெக்ஸ்ட் ரிவீல் ஆகிறதுக்கு. இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி கீபோர்டில் எஸ் கொடுத்து ஸ்கேல் எடுத்து இதில் 105 கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பிளர்ன்ற எஃபெக்ட் ஒன்று போட்டுக்கலாம். FXMBZல வைத்து காம்பவுண்ட் பிளர் அண்ட் ஷார்பன் லீக்கிய கேட்டகரிக்குள்ளிக்கிய காம்பவுண்ட் பிளரை எஃபெக்ட்ஸை ட்ராக் பண்ணி இந்த நியான் டெக்ஸ்ட் காம்ப் ரிஃப்ளெக்ஷனில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பிளர் லேயரை ஃப்ளோர் மேப் காம்பை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு டெக்ஸ்ட் காம்புக்குள்ளே உள்ள போங்க. வைத்துட்டு ஒரு காம்பை செலக்ட் பண்ணி கீபோர்டில் T கொடுத்து ஒப்பேசிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஓல்ட் கீயோட ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி விகில்னு டைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சிம்பிளால். அப்புறம் கர்லி பிராக்கெட் கொடுத்து உள்ளுக்கு 50,25 கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த டெக்ஸ்ட் காம் க்ரீனுக்கு செலக்ட் பண்ணி கீபோர்டில் T கொடுத்து ஒப்பேசிட்டி எடுத்து ஓல்ட் கீயோட ஸ்டாப் வாட்சை கொடுத்து சிம்பிளால் விகில்னு டைப் பண்ணி கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே 75,20 கொடுத்துக்குவோம். இது எதுக்காகன்னா இப்போ நாங்கள் ப்ளே பண்ண சொல்ல அந்த நியான் எஃபெக்ட் பிளிங்காய் வரும் அந்த மாதிரி. இதுக்கு ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ அட்ஜஸ்ட்மெண்ட், இதுக்கு நேம் கொடுங்க CCN, கலர் கரெக்ஷன் ஒன்று தான் கொடுக்கணும். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வித் கர்வ்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த கலர் கரெக்ஷன் கேட்டகரிக்கு கர்வ்ஸை டபுள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி நான் கொஞ்சம் வைப்ரண்ட் ஆகி இந்த நியான் டெக்ஸ்ட் காம்பையும் 3D ஆக்கிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ கேமரா கொடுத்துக்கோங்க.
இதில் 50 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இதை இந்த ஃப்ளோர் மேப் காம்பு கீழே வச்சுக்கோங்க. இதில் கீபோர்டில் P கொடுத்து பொசிஷன் எடுத்து இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ண முன்னாடி இந்த பிளேயர்டு 0 செகண்டில் வச்சுட்டு ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளேயர்டு கடைசியில் வச்சுட்டு இந்த கடைசி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கீ ஃப்ரேம் ரெண்டையும் ஹைலைட் பண்ணி கீபோர்டில் F9 கொடுத்து ஈஸி யூஸ் பண்ணிக்கொள்ளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நாங்கள் இந்த நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் இன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இது தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டான டுட்டோரியலில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.